அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே, அம்மை காமாட்சி உமையே, அம்மை காமாட்சி உமையே. நமஸ்காரம். காமாட்சி சங்கரா சேனல் சார்பாக போன எபிசோடில் சாட்சாத் உமாதேவியானவள் கைலாசத்தில் பண்ண ஒரு லீலையின் காரணமாக காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் அப்படிங்கிற ஒரு பெரிய கோவில்னே பேர், அதுக்கு பெரிய கோவில் ஏற்பட காரணமான சம்பவங்களை பற்றி பார்த்தோம். இப்போ இந்த எபிசோடில் காஞ்சிபுரம் காமாட்சி கோவில் அதிசயங்கள் நிறைந்த ஒரு கோவில். அந்த கோவிலுக்கு நிறைய பேர் வந்து தரிசனம் பண்ணுவா, போவா, பார்ப்பா. ஆனால் அங்கே இருக்கிற அதிசயங்களெல்லாம் அவளுக்கு தெரியுமா, புரியுறதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இப்போ நான் அந்த அம்பாளுடைய ஸ்தல புராணம் சொல்ல போகிறதில்ல, 1-2 அதிசயங்கள் அங்கே இருக்கிற அதிசயங்களை பற்றி தான் சொல்ல போகிறேன். இப்போ நான் வழக்கமாக கேட்குற கேள்வியை கேட்குறேன். காமகோட்டம்னா என்ன, காமகோட்டினா என்ன, இதுதான் கேள்வி. இதுக்கான பதிலை எபிசோடு முடிவில் சொல்கிறேன். சரியாக இருக்கா பார்த்துங்கோ. இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். காமாட்சி அம்பாள் எதனால் அங்கே அவதாரம் பண்ணா அப்படின்னா, பண்டாசுரன்ற ஒரு அசுரன் தேவர்களை ரொம்ப கொடுமைப்படுத்தின்னு இருந்தான். அவனுக்கு பயந்துண்டு தேவர்களெல்லாம் கிளி ரூபமாக செம்பக மரத்தில் வாசம் பண்ணியிருந்தான். அதனால தான் அம்பாள் கையில் கிளி இருக்கும். காமாட்சி கோவிலுக்கு ஸ்தல விருட்சம் செம்பக மரம் தான். இப்படி வருஷக்கணக்காக இருந்தபோது அந்த தேவர்கள் எல்லாம் அம்பாள்கிட்ட தான் முறையிடுறா. தாயே, நீ தான் வந்து எப்படியான எங்களை காப்பாற்றணும், பண்டாசுரனுடைய சொல்ல சகிக்கலை எங்களுக்கு, எங்களால் நிம்மதியாக வாழ முடியல அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுறா தேவி, கைலாசத்தில் போய் ஒழிஞ்சின்னு பண்டாசுரன். அங்கே போய் உக்கிரமாக போய் அவனை சம்ஹாரம் பண்ணி விடுறான். சம்ஹாரம் பண்ணி அவனுடைய பிரேதத்தை சின்ன பாலாவாக இழுத்துன்னு வரா. தான் பாலான்னு பேர். பாலாவாக அவனுடைய சிகையை பிடிச்சி இழுத்துன்னு வரா. காஞ்சி க்ஷேத்திரத்தில் பிலாகாசத்துக்கு இங்கே வரா, காமாட்சி அம்பாள் வரா. கிளி ரூபமாக இருக்க தேவர்களெல்லாம் ஒரு சின்ன குழந்தை பாலா கையில் ஒரு பிரேதத்தை இழுத்துன்னு வரதை பார்த்த உடனே அப்படியே பிரமிச்சு போய் ஆச்சரியப்படுறா. அந்த பிரேதத்தை உத்து பார்க்குறா, அது பண்டாசுரன் தெரியுது அவளுக்கு. ஆனால் இந்த குழந்தை யாருன்னு தெரியல. டக்குன்னு கிளி ரூபத்திலேருந்து தேவர்கள்லாம் உருவமாக வந்து இந்த குழந்தையை பார்த்து, தாயே குழந்தை நீ யாரும்மா, பண்டாசுரனுடைய பிரேதத்தை இழுத்துன்னு வரையே, நீ யார், நீ யாருன்னு எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பாலா ஒன்றும் பேசலை அவகிட்ட. தரையை காமிச்சு கட்டவரலால் அந்த இடத்துல ஒரு மார்க்கு போடுற மாதிரி ஒரு அழுத்திட்டு, நீங்கள்லாம் என்ன பண்ணுறீள், இந்த இடத்துல பள்ளம் நோண்டி இந்த பண்டாசுரனை புதைச்சிடுங்கோ. புதைச்சிட்டு இதுலேருந்து அடிவழியாக காயத்ரி 24 அக்ஷரத்துக்கு 24 ஸ்தம்பம், காயத்ரி மண்டபம்னு ஒரு மண்டபத்தை ஸ்தாபித்து அதுக்கு கதவு போட்டு மூடிண்டு வெளியிலிருந்து ஜபம் பண்ணிட்டுருங்கோ. நாளைக்கு வெடிகாத்தால் கதவை தந்தீங்கன்னா நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பாலா போயிடுறான். உடனே இவர்கள் என்ன பண்ணுறா, தேவர்கள் இந்த பண்டாசுரன் மரணம் அடைஞ்சிட்டான், இனிமேல் நமக்கு தொல்லை இல்லைன்ற சந்தோஷத்தில் அவனை புதைக்கிறதுக்கோசரம் பள்ளம் நோண்டுறான். அப்படி பள்ளம் நோண்டும் போது அந்த இடத்துல ஒரு அசுரன் ஜபம் பண்ணிருக்கான் உட்காந்து உக்ரமாக. மல்லகன்னு பேர். அவன் இந்த பண்டாசுரனை சேர்ந்தவன் தான். அந்த மல்லகனை பார்த்த உடனே இவன் தேவர்கள்லாம் பயந்துடுறா, வெலவெழுத்து போயிடறான். இந்த தேவர்களெல்லாம் அடிக்கிறதுக்கு வரான், அவன் கிளம்பி வரான் மல்லகன். உடனே அவன் என்ன பண்ணுறா, விஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணிக்கிறான். உடனே நீங்கள் வந்து எங்களை காப்பாற்றுங்கோ, இந்த மாதிரி இவங்க ஒரு மல்லகன் ஒரு அசுரம் வந்து எங்களை தொல்லை பண்ணுறான்னு உடனே விஷ்ணு வர்றார். விஷ்ணு வந்து என்ன பண்ணுறார், இந்த மல்லகனோட சண்டை போடுறார். கடுமையாக யுத்தம் பண்ணுறார். அவனும் பதிலுக்கு சண்டை போடுறான். கடுமையாக யுத்தம் பண்ணும்போது மல்லகனை விஷ்ணு அடித்ததுனால வரக்கூடிய ரத்தங்கள், வெளியில் வந்த ரத்த துளி இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு ரத்த துளியிலேருந்து ஒவ்வொரு அசுரம் வரான். அசுர கூட்டம்னு சொல்லுவோம் பாருங்கள், அந்த மாதிரி கூட்டமாக போகிறது, பெருகி பெருகி போகிறது. விஷ்ணு அவனை எந்த அளவு தாக்குறாரோ அந்த அளவு அவன் உடம்புலேருந்து வர ரத்தத்துலேருந்து அசுர கூட்டம் பெருகி போச்சு. அவராலேயே சமாளிக்க முடியல. அவர் உடனே ஈஸ்வரனை பிரார்த்தனை பண்ணிக்கிறார், நீ தான் வந்து உடனே எங்களுக்கு உதவி பண்ணணுன்னு. அப்போ ஈஸ்வரன் வரார். அவர் தன்னுடைய சடையிலேருந்து, முடியில் இருக்கிற சடை இருக்கு இல்லையா, 2 சடையை தரையில் தட்டுறார். அதுலேருந்து 2 பூதங்கள் வருது, ஒரு ஆண் பூதம் ஒரு பெண் பூதம். அவர் உடனே மறைஞ்சிடுறார். இந்த 2 பூதங்களும் என்ன பண்ணுறதுன்னா, அசுரம் உடம்புலேருந்து வரக்கூடிய ரத்தத்தெல்லாம் அப்படியே பானம் பண்ணுறது, கடன்னு சாப்பிட்றது. உடனே விஷ்ணு சண்டை போட்டு மல்லகனை சம்ஸ்காரம் பண்ணி மற்ற அசுர கூட்டத்தெல்லாம் சம்ஹாரம் பண்ணி விடுறார். இந்த ரத்தமே வெளியில் வராமல்
இந்த பூதகணங்கள் ரெண்டும் பானம் பண்ணி விடுறது. ஆக இது முடிஞ்சு போச்சு, சம்ஹாரம் முடிஞ்சு போச்சு. இது முடிஞ்ச உடனே விஷ்ணு சரி நம்ம புறப்படலான்னு கிளம்பும்போது 2 பூதங்களை என்ன பண்ணுறது, விஷ்ணு மேலே பாயிடுது. விஷ்ணு மேலே பாஞ்சு அவரோட சண்டை போட ஆரம்பிச்சிடுது. விஷ்ணு பார்க்குறாரு, இது என்னடா இது திடீர்னு இந்த பூதங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுன்னு அதுங்களை கீழே தள்ளிவிட்டு அது மேலே ஏறி நிற்கிறார். அப்போவும் திமிர்ந்து வந்து திருப்பி வந்து சண்டை போடுறது. உடனே கீழே தள்ளிவிட்டு அது மேலே ஏறி உட்காந்து பார்க்குறார். அப்போ அவரை தள்ளிவிட்டு திருப்பி வந்து திரும்பவும் சண்டை போடுறது. 2 பூதகணங்களும் திரும்ப என்ன பண்ணுறதுன்னு பார்த்து அதை 2 கீழே தள்ளி அது மேலே சயன கோலம்னு சொல்லுவாள் மகாவிஷ்ணு, தெரியுமா? அப்படி படுத்தபடி இருப்பார். அந்த பூதகணங்கள் மேலே சயன கோலம் கண்ட உடனே டக்குன்னு அதுங்களுக்கு வந்து ஞானம் வந்துடுறது. புரிஞ்சு போகுது நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு. அவருடைய சயன கோலம் அது மேலே பட்ட உடனே அதுங்களுக்கு ஞானம் வந்துடுறது. உடனே மன்னிப்பு கேட்டுக்கிறது. நீங்கள் விஷ்ணு வந்து எங்களை மன்னிக்கணும், நாங்கள் வந்து தெரியாமல் ஏதோ இதில் உங்களை எதிர்த்து சண்டை போட்டோம், ஏன் போட்டோன்னு எங்களுக்கு தெரியல, நாங்கள் வந்து பாவம் பண்ணிட்டோம், இந்த பாவத்துக்கு எங்களுக்கு பரிகாரம் இதானே சொல்லணும் அப்படின்னு 2 பூதகணங்களும் கேட்குறது. இப்போ விஷ்ணு என்ன சொல்கிறார், நீங்கள் வந்து என்னை எதிர்த்து சண்டை போட்டதுக்கு காரணம் அசுரனுடைய ரத்தத்தை பானம் பண்ணதுனால உங்களுக்கு அந்த அசுர குணம் வந்துடுச்சு, அதனால் நீங்களே என்னை எதிர்த்து சண்டை போட்டிங்க. ஆனால் ஈஸ்வரனுடைய தலையிலேருந்து வந்து ஈஸ்வரனால் அனுப்பப்பட்ட உங்களை எதிர்த்து கீழே தள்ளி மிதித்து நானும் அபவாதம் பண்ணிட்டேன், நானும் பாவம் பண்ணிட்டேன், நானும் பாவ விமோசனம் வேண்டணும், அதனால் நம்ம எல்லாருமே ஈஸ்வரன்கிட்ட வேண்டி போன்னு பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். உடனே ஈஸ்வரன் பிரத்யட்சமாகிறார். ஈஸ்வரன் பிரத்யட்சமாகி தன் தலையில் இருக்கிற சடையை 5 சடை எடுத்து 5 திக்கில் தட்டுறார். 5 திக்கில் இருந்து கங்கை பிரவாகமாக வருது. கங்கை வந்துடுறது பஞ்ச கங்கான்னு பேர், பஞ்ச தீர்த்தம்னு பேர். அதுதான் காமாட்சியங்களுடைய குளம், அதுதான் தீர்த்தம். மூர்த்தி விருட்சம் தீர்த்தன்றது பிரதானம். விருட்சம் சம்பக மரம், மூர்த்தி காமாட்சி, தீர்த்தம் பஞ்சகங்கா, பஞ்ச தீர்த்தம்னு சொல்கிறோம். இந்த பஞ்ச தீர்த்தத்தில் நீங்கள் ஸ்நானம் பண்ணுங்க. ஸ்நானம் பண்ணாக்க அவள் கேட்டுக்கிறா ஈஸ்வரன்கிட்ட எங்களுக்கு பாவ விமோசனம் கொடுக்கணும்னு. அப்போது இந்த முதல்ல இந்த பூதங்கிழங்கு சொல்கிறார் ஈஸ்வரன், நீங்கள் பஞ்ச தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணுங்கோ, பண்ணிவிட்டு இந்த பஞ்ச தீர்த்தத்துக்கே காவலாக அங்கேயே இருங்கோ. விஷ்ணுவை பார்த்து சொல்கிறார், நீங்களும் இந்த பஞ்ச தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணிவிட்டு 3 சிவலிங்கம் பிடிச்சி அதை வந்து பூஜை பண்ணிவிட்டு இதே இடத்துல இந்த பூதத்தை நீங்கள் வந்து அடக்கினீங்க இல்லையா, அந்த கோலத்தில் நின்ற உட்கார்ந்த படுத்த சயன கோலத்தில் 3 ரூபத்தில் பூத நிகிரக பெருமாள் அப்படிங்கிற பேரோட இந்த பூதத்தை ஒட்டியே பின்பக்கம் நீங்கள் இருந்து ஜனங்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்துட்டு ஆசீர்வாதம், ஜனங்களை ரட்சிச்சுட்டு இருங்கோ அப்படின்னு ஈஸ்வரன் அனுகிரகம் பண்ணுறார். அதேபடி அங்கே வந்து 2 பூதகணங்களும் அந்த குளத்துக்கு காவலாக இருந்துட்டுருக்கு. பஞ்ச கங்கா பஞ்ச தீர்த்தம்னு பேர். அந்த தீர்த்தம் எல்லா கோவில்லையும் என்ன இருக்குன்னா நீராழி மண்டபம் இருக்கும். காமாட்சம் கோவிலில் நீராழி மண்டபம், ஒரு விக்னேஸ்வரர் இருப்பார், ஆண் பூதம் பெண் பூதம் இருக்கும். ஜனங்களை பொதுவாக பார்த்துட்டு போயிடுவாங்க ஏதோ பூதம் இருக்குதுன்னு. அது ஸ்தல புராணத்தோட சம்பந்தப்பட்டது, விசேஷமானது. இந்த ஆண் பூதமும் பெண் பூதங்களும் வந்து இந்த மாதிரி அந்த பண்டாசுரனை புதைக்கிறதுக்கு தேவர்களுக்கு உதவி பண்ணிருக்கு. அந்த இடம் ஜெயஸ்தம்பம்னு பேர். எல்லா கோவில்லையும் துவஜஸ்தம்பம் உண்டு. காமாட்சம் கோவிலில் துவஜஸ்தம்பத்தோட ஜெயஸ்தம்பம்ன்றது இப்பவும் இருக்குது. அந்த இடத்துல தான் பண்டாசுரனை புதைச்சாவா தேவர்கள். அதுக்கான உதவி பண்ணது தான் இந்த 2 பூதகணங்களும். இந்த 5 திக்குலையும் என்ன விசேஷம்னு கேட்டால், 5 திக்குலையும் ஸ்தானம் பண்ணால் ஒவ்வொரு பலன் உண்டு. வடக்க ஸ்தானம் பண்ணால் அதுக்கு ஒரு பலன் உண்டு. பொருளை தேடினா, நகையை தேடினான்னா அதுக்கு ஒரு பக்கத்தில் ஸ்தானம் பண்ணலாம். பெண்ணாசையில் தப்பு பண்ணால் அதுக்கு ஒரு பக்கத்தில் ஸ்தானம் பண்ணலாம். பஞ்சமா பாதகம் பண்ணால் அதுக்கு ஒரு திக்கில் ஸ்தானம் பண்ணலாம். இப்படி 5 திக்கில் ஸ்தானம் பண்ணாலும் ஒவ்வொரு இது போகும். பொதுவாக பஞ்சமா பாதகமும் இந்த குளத்தில் ஸ்தானம் பண்ணால் பஞ்ச தீர்த்தத்தில் அது போயிடுவா, அந்த பாபங்களே போயிடும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது. 2 பூதங்கணங்களுக்கு நடுவில் ஸ்தானம் பண்ணால் அது விசேஷம். பஞ்ச பூத பிரேத பயங்கள் போயிடும், யாருக்கும் இருக்காது. நாங்கள்லாம் பண்ணிருக்கோம் 70 வருஷத்துக்கு முன்னே எல்லா இடத்துலையும் ஸ்நானம் பண்ணிருக்கோம். இப்போது நவீனத்தை முன்னிட்டு ஜனங்க நிறையா துணி துவைக்கிறது, அசுத்தம் பண்ணுறான்னு எல்லாத்துக்கும் கேட்டு போட்டு பூட்டி விட்டா. இப்போ ஸ்நானமே பண்ண முடியாது. ஆனால் அதுக்கு வழியே இல்லையா அப்படின்னா இருக்குது. வருஷத்துக்கு 2 நாள் ஸ்நானம் பண்ணலாம். நவராத்திரி முடிஞ்ச உடனே ஒரு தீர்த்தவாரி நடக்கும். பிரம்மோத்சவம் முடிஞ்ச உடனே மாசி மக தீர்த்தவாரி ரொம்ப விசேஷம். அதில் அப்போ எல்லோரும் போய் ஸ்நானம் பண்ணலாம். இப்போ எந்த திக்கிலையும் பண்ணலாம், அவளுக்கு எல்லா விதமான பலன் கிடைக்கும். அதே மாதிரி இந்த விஷ்ணுவை வந்து தரிசனம் பண்ணால் அவர்களும் எல்லாருடைய சுபிட்சமாக க்ஷேமமாக இருக்கிறதுக்கு விஷ்ணுவும் அனுகிரகம் பண்ணுவார்.
இந்த பூதத்தினாலேயும் இந்த பூத பிரேத பிசாசு பயங்களும் போகும். அது கூட ரொம்ப விசேஷம். காமாட்சி அம்பாளுக்கு தினசரி நடக்கக்கூடிய அபிஷேகத்திலிருந்து வர அபிஷேக தீர்த்தம் இந்த குளத்தில் தான் வந்து விழுது. இந்த பஞ்சகங்கையோட அம்பாள் அபிஷேக தீர்த்தமும் சேர்றதுனால இது ரொம்பவும் புனித வாய்ந்த தீர்த்தம். இது அந்த ஸ்தலத்தினுடைய ஒரு அற்புதம், விசேஷம். இந்த அதிசயம் ஜனங்களுக்கு தெரியாது. ஏன்னா 4 விஷ்ணு இருக்கார் காமாட்சி கோவிலில். கல்லூரி பெருமாள் மூலஸ்தானத்தில் பக்கத்தில் ஒன்று இருக்கார், காயத்ரி மண்டபத்தில். இங்கே 3 விஷ்ணு இருக்கார். பெரும்பாலும் ஒரு ஜனங்களுக்கு தெரியாது. அப்படி குளத்தை பார்த்தா கூட அப்படி பார்த்துன்னு போயிடுவா. ஆனால் இது ஸ்தலபுரம் தெரிஞ்சால் தான் இது தெரியும். இது தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப விசேஷமானது. இப்போ நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறேன். காமகோட்டம்னா, கோட்டம்னா அம்பாள் இருக்கக்கூடிய இடம், காமாட்சி இருக்கிற இடம் காமகோட்டம். காமகோட்டின்னா உருவமாக இருந்தால் காமாட்சி, பீடமாக இருந்தால் காமகோட்டி. காமாட்சி தான் காமகோட்டின்னு மகாபெரிவா சொல்லியிருக்கா. ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் ரூபமாக இருக்கக்கூடிய அந்த சௌந்தர ரூபத்துக்கு காமாட்சின்னு பேரும், பீடமாக இருக்கிறதுக்கு காமகோட்டின்னு பேர். இப்போ இந்த வாரம் காமாட்சி கோவில் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்ச்சிகளை பார்ப்போம். 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தங்கரதம். அடுத்த வாரம் வேறு சில முக்கிய நிகழ்ச்சிகளோடு சந்திப்போம். மகாபெரிவா பாதாரவிந்தங்களே சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, ஜெய ஜெய காமாட்சி. शंकर जय जय शंकर।